வேலூர் மாவட்டம் பொய்கை சந்தை. செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய அந்த பொய்கை சந்தையில் கறவை மாடுகள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. வண்டி மாடு, கறவை மாடு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது தலசம் ஈத்து போடக்கூடிய கிடாரிலேருந்து கண்ணு மாடு, சினை மாடு, எத்தனை மாதம் உங்களுக்கு சினை வேணும்னா அதுவும் அத்தனை நீங்கள் கேட்குற மாதிரி இங்கே வந்து மாடு வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னா இங்கே கறவை மாடுகளுக்குன்னு தனி சந்தை வந்து வேலூர் பொய்கை சந்தைலாம் வந்து கிடைக்கும். இதெல்லாம் பாருங்கள், நல்லா மடிங்க, நல்லா மொட்டை பசு மாடுங்க. இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாக அந்த பக்கம் எல்லாம் பசு மாடுங்க தான் கிடைக்கும். நல்லா தரமான பசு மாடு, சினை மாடுகள், கண்ணு மாடுங்க எல்லாமே கிடைக்கும். அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பேஜை பார்த்துட்ருங்க, எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் எந்த விதமான தரத்தில் பார்க்குறீங்களோ, இல்லை சினை மாடு 2 மாதத்தில் வேணுமா, 4 மாதத்தில் வேணுமா, இல்லை 10 நாளில் போடக்கூடிய வந்து ஒரு பசு மாடு வேணுமா, இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பொய்கை மாட்டு சந்தையில் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய விதவிதமாக வந்து இங்கே வந்து பொய்கை மாட்டு சந்தைக்கு வரும். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜெர்சிங்க, நல்லா ஒரு மீடியமான ஜெர்சி, ஒரு 35லேருந்து ஒரு 40 ரூபா போகும் அந்த ஜெர்சியெல்லாம். இந்த பக்கம் லைனாக நிற்கிதுங்க பாருங்கள், எல்லாம் ஜெர்சி மாடுங்க தான். நிற்கிறது எல்லாமே நல்லா ஜெர்சி மாடுங்க, நல்லா தரமான மாடுங்க. உங்களுக்கு தேவையான மாடுங்க எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இன்னும் நிறைய மாடு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரோட்டில் ஃபுல்லாக லைனாக நிற்கும். பாருங்க, அந்த கண்ணுக்குட்டியோட மாடெல்லாம் வந்து கிடைக்கும் நிறைய. கண்ணுக்குட்டி வணங்கண்ணா. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேலூர், அதனால அப்படி வந்து லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் கறவை மாடுங்க தான் நிற்கும், பசு மாடு, கறவை மாடுங்க. அப்படியே பார்த்துடலாம். அதாவது கறவை மாட்டுக்கு தனி ஒரு செக்ஷனுங்க ரோட்டில். இது மட்டும்தான் நிற்கும், சினை மாடுங்க, ஜெர்சி மாடுங்க, இது மட்டும்தான் தனியாக வந்து நிற்கும் இந்த ஏரியாவில். இது வரைக்கும் நிற்கும். நம்ம அப்படியே பார்க்கலாங்க. 2 சைடுமே வந்து கறவை மாடுகள் வந்து நிற்கும். ஸோ கறவை மாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொய்கை சந்தை கண்ணை மூடிட்டு வந்துடலாம். அங்கே நிறைய மாடுங்க இருக்கும். இந்த சைடு, அந்த சைடு, 2 சைடுமே வந்து மாடுங்க வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் எல்லா ரகத்துலேயும் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன, அது என்ன ரகம்னு சொல்லுவான், இது கிராஸ் பீடு தாங்க இது. செம்மையாக இருக்குங்க. ஆனால் மாடுங்கள்லாம் நீங்கள் எந்த மாதிரி மாடு வேணும்னாலும் வந்து வாங்கிக்கலாங்க. ஃபுல்லாக நிற்கும் மாடுங்க ஃபுல்லாக. ரெண்டு சைடுமே நிற்கும் ஃபுல்லாக. பாருங்கள், இதெல்லாம் வந்து சினை மாடுங்க. நல்லா பெரிய சைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவாங்க ரேட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மீடியமான சைஸ்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் இந்த பொய்கை சந்தையில் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள்.
செம்மையாக இருக்குது. 70 ரூபாய் 75 ரூபாயை வந்து சொல்லிட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க. காலையில் டைமில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் நடக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலாக தான் இருக்கும். ஸோ அந்த பக்கம் இடம் இல்லைங்க நிற்க வைக்கிறதுக்கு மாடு. அதனால தான் வந்து செப்பரேட்டாக இங்கே ரோட்டில் நிற்குங்க மாடுங்கள்லாம். ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் மாடு கம்மி தாங்க பொய்கை சந்தையில். அந்த பக்கம் நாட்டு மாடுங்கள்லாம் கொஞ்சம் கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காவது பிரயோஜனமாக யூஸ் ஆகும். மாடு வாங்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த சந்தைக்கு போனால் இந்த மாதிரி மாடு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பாக வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே சில பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. யாரோ சில பேருக்கு வந்து இது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு யாரும் வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரும் இல்லை, எல்லோரும் வேண்டியவங்க தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதோட இந்த கறவை மாடுங்க வந்து முடியுதுங்க. பொய்கை மாட்டு சந்தை தரமான பாருங்கள். கிராஸுங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லை சென மாடுங்க எல்லாம் பாருங்கள். ஏற்கன்றுங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் பொய்கை சந்தையில். ஜோடி இதெல்லாம் முடிஞ்ச ஜோடிங்க. காலையில் வந்து முடிஞ்சதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. காளைக்கன்று தாங்க மயிலில் சூப்பராக இருக்குங்க ஜோடி. பொய்கை சந்தையில் இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து தொட்டி இதெல்லாம் அருமையாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் தொட்டி எல்லாம் கட்டி அழகாக பாருங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த மாட்டுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வரக்கூடிய காளைங்கள்லாம் இந்த தொட்டியில் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அழகாக. வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தை. இந்த பொய்கை மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா நம்ம மற்றப்பள்ளி செவ்வாய்க்கிழமை நடக்கலாம். அதே தினத்தில் தான் வந்து வேலூர் பொய்கை மாட்டு சந்தையும் நடக்கும். ஸோ 2 சந்தையும் வந்து ஒரே நாளில் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு சந்தை மட்டும் தான் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து பொய்கைக்கு வந்திருக்கோம். காளைக்கன்று குட்டிங்க அந்த பக்கம் ஒரு காளை வந்து இருக்குது. சரியான ஹைட்டுங்க அந்த பக்கம் இருக்கிற காளை வந்து நல்லா ஹைட்டு நல்லா மெர்சலாக இருக்குது. நல்லா ஜோடி பசு மாடுங்க. என்ன மாதிரி சிங்கிளாக கொண்டு வந்திருக்காரு. பெரும்பாலும் பொய்கை சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வராங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஒவ்வொரு காளையும். பொய்கை சந்தையில் இன்றைக்கி வந்துருக்கிற அந்த காளைக்கன்றுங்க நல்லா சரியான ஹைட்டுங்க. வேறு லெவலில் இருக்குது ஹைட்டு. நல்லா மெர்சலாகவும் இருக்குது.
அந்த அளவுக்கு மெஸ்ஸலாக இருக்குது பாருங்க. காளை கன்று சரியான மெஸ்ஸலுங்க. செம்ம ஹைட்டு, செம்ம லென்த்து. இதே ஒரு 2 பல்லு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ரோ முடிஞ்சிச்சா ப்ரோ? அது முடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 2 பிள்ளை கலர் காளை கன்றுங்க. ஏர் காளை கன்றுங்க தான் இதுவும். இன்னைக்கு பொய்ய சந்தையில் பல்லு வச்சுச்சானே அது? பல்லு இன்னும் பல்லு வைக்கலிங்களாங்க. நல்லா இருக்குது கண்ணு. வளர்ப்பு வாங்கிட்டு போகலாம். காலை அது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. விலையில் வந்து அருமையான கன்றுங்க. 2 பல்லு வச்சுருக்குங்க. இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வரும் பொய்ய சந்தையில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு எல்லாமே எல்லாம் சேர்ந்த கலவை மாதிரி எல்லாமே வரும். பசு மாடு வரும், ஜெர்சி, ஹெச்எப்பு, இந்த மாதிரி ஏறுங்க. வண்டி மாடு வந்து ஜாஸ்தியாக வரும். வண்டி மாடுக்கு ரொம்ப ஃபேமஸான சந்தை. ஸோ இந்த மாதிரி ஏற்காலைகள்லாம் ஏற்காலை அருமையான ஏற்காலைகள்லாம் அந்த பொய்ய சந்தையில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஏற்காலை தான். நல்ல தரமான ஏற்காலைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். செம்மையாக வந்து இருக்குங்க. ஏற்காலை வாங்கினா நம்ம பொய்ய சந்தை கூட ட்ரை பண்ணலாங்க. எங்கள் மயிலெல்லாம் இந்த மாதிரி சேவலாக இந்த மாதிரி இதில் வந்து வருங்க. வேறு லெவலில் இருக்குங்க சைஸ். இங்கே ஒரு குரூப் வியாபாரம் பேசிட்டு இருக்கு. $40,000 எனக்கு கேட்குறாங்களா? ஒரு 44,000 கேட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பசு மாடுங்க, அது மயிலா பசு. ரொம்ப உஷாராக்குது. அதுல ஒரு போய் சில மாடு இருக்கு போறவன கண்ணு பாருங்க எவ்வளோ அழகாமா பிளாக்ல மயில கலரு சூப்பராக இருக்குது. 35 என்னவோ வந்து ரேட்டு சொன்னாருங்க. எப்படி பார்த்தோன்னா ஒரு 30 ரூபா ரேஞ்சுக்கு வந்து முடியும்னு நினைக்கிறேன். கண்ணு நல்ல அழகான கண்ணுங்க, நல்லா லென்த்தி வெயிட்டு ஹைட்டு பாருங்கள் அவ்வளோ பாரு சூப்பராக இருக்குது. கண்ணுக்குட்டிங்க பார்த்தீங்களா, ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்குது. கண்ணுக்குட்டி கலரும் ஒரே மாதிரியாக இருக்கு பாருங்கள், சூப்பராக கலர். நல்ல கலருங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி 30,000 ரூபா சொல்லுவாங்க. இந்த கண்ணுக்குட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இங்கேயும் ஒரு ஜோடி இருக்கிற காளைக்கன்று, அதுவும் நல்லா அருமையான காளைக்கன்று தான். வளர்ப்பு கன்று, வளர்ப்புக்காக வந்து சூப்பராக இருக்குது கன்று.
இன்னும் பல்லு வைக்கலையா மயில கலர் கன்றுங்க, வளர்ப்புக்காக வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி கண்ணுங்களாம். இது ஒரு ஜோடிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லைன்னு சொல்லுவாங்க. கலர் வந்து நல்லா கலருங்க. ஒன்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. கண்ணுக்குட்டிலாம் நல்லா சூப்பரான கண்ணுக்குட்டிங்க. இல்லை ஒரு 2 பல்ல வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த கண்ணுக்குட்டிங்களாம். விலை தான் தெரியல, விலை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வீடியோ மட்டும் கண்டிப்பாக எல்லா மாட்டும் வீடியோ எடுத்து உங்களுக்காக காமிக்கிறேன். பொய்கை சந்தையில் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஐடியாக்காக காமிக்கிறேன். காலைக்கன்று குட்டிங்க சேல்ஸ் முடிச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ 37 36 ரூபாய்க்கு முடிஞ்சு அந்த கண்ணுக்கு. கண்ணுக்குட்டி பார்த்தா கிடாரி கண்ணு நல்லா ஹைட்டுங்க, சூப்பர் ஹைட்டு கிடாரி கண்ணு. நல்லா சரியாக ஹைட்டு, சரியான ஹைட்டாக இருக்குது. நல்லா சைனியாக இருக்குது கண்ணுக்குட்டி. எவ்வளோ சொல்லிடுங்க, எவ்வளோ சொல்லுங்க? 30,000 சொல்லுங்க. பல்லு வச்சுச்சிங்களா? 30 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணுக்குட்டி நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி. பொய்கை சந்தையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஹெச்எப் கண்ணுங்க, ஜெர்சி கண்ணுங்க. இதை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாங்க. நிற்கிதுங்க பாருங்கள், எல்லாமே தரமான ஹெச்எப் குவாலிட்டியான கண்ணுன்னு சொல்லுவோம். நல்ல பெருவட்டான கண்ணுங்க, நல்லா அகலக்கட்டாக இருக்குது பாருங்கள். பின்னாடி பார்க்கும்போது நல்லா அகலக்கட்டாக இருக்கும். அப்போ தான் மடி வந்து நல்லா வைக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸுங்க. ஸோ செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஜெர்சி கண்ணுங்களும் நல்லா சைனிங்காக அழகாக இருக்கும். வளர்ப்பு குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹெட்ஷப்புங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஜெர்சி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து எல்லாம் தரமாக இருக்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரி நிற்கவங்களாம் இதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்களா. இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க தான். ஒரு 20 ரூபாலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்கெல்லாம். சூப்பரான கண்ணுக்குட்டிங்கெல்லாம். நல்லா ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க, நல்லா பல்லு வச்சுது பல்லு வைக்காது எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். எல்லாமே பார்க்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டிங்கெல்லாம். நல்லா சைனிங்கான கண்ணுக்குட்டிங்க, ஃபுல்லாக சைனிங்கான கண்ணுக்குட்டிங்க, அழகான கண்ணுக்குட்டிங்க. எவ்வளோ கண்ணுக்குட்டி நிற்கிதுங்க பாருங்கள். மொத்தம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்கலாம். 1-2 ஹெச்எப் கண்ணுக்குட்டி, மீது எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க தான். நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்க தான் நிற்கிது எல்லாம். நல்லா ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்க. இங்கே ஒரு 2 நிற்குதுங்க பாருங்கள். இதெல்லாம் 35,000 அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம்.
இந்த சைஸ் இருந்துச்சுன்னா 30,000க்கு மேலே தாங்க கண்ணுக்குட்டிங்க. அப்படி சொன்னாங்க. நீ வலுப்பு நல்ல சைஸான கிடாரிங்க, ஜெர்சி கிடாரிங்க. இதெல்லாம் வந்து சைஸான கிடாரிங்க. அதை கண்ணு போடக்கூடிய ஸ்டேஜ். இங்கே ஒரு 2 நாட்டு கண்ணுங்க இருக்குது பாருங்க. நல்ல அழகான கண்ணு. கலர் வந்து சூப்பர் கலருங்க. கிடாரி கண்ணு தாங்க இது. நல்லா ஜம்முன்னு இருக்குது. எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? 17 ரூபா சொன்னாங்க. கிடாரி கண்ணுக்குட்டிங்க. ஆனால் நல்லா அழகான கிடாரி கண்ணுக்குட்டிங்க. 17 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. பாரு இன்னும் 2 மாதத்துக்கு எடுத்துட்டு பாரு. இதெல்லாம் நம்ம மேற்கத்திய கன்றுக்குட்டிங்க. ஒரு 6-7 உருப்படி மேலே இருக்குது மேற்கத்திய கன்றுக்குட்டிங்க. இல்லை இல்லை எடுக்கல. அது கொஞ்சம் சுசுறுவாக இருக்குது. அந்த காளை கண்ணுக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு இருக்காங்களா, அது வந்து நல்லா சுசுறுவான கண்ணுக்குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வளர்ப்பு கண்ணுக்குட்டியாக நம்ம ஜோடியாகவும் வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். ஏற்காலையிலுக்கு ஃபேமஸான சந்தைங்க பொய்கை மாட்டு சந்தை. நல்ல தரமான ஏற்காலைகள். அதாவது நம்ம வாங்கும் போது வந்து பார்த்து வாங்கிக்கணுங்க. ஏர் ஓட்டுதா இல்லையான்னு கேட்டு வாங்கிறது நம்மளுடைய திறமைங்க. வியாபாரி வந்து சொல்லுவாங்க ஏர் பழகி இருக்கா இல்லைன்னு. நம்ம தான் வந்து செக் பண்ணி கேரண்டியோடு வாங்கிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலே தாங்க ஜோடி வந்து கிடைக்கும். எல்லா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு மேலேங்க. கிடாரிங்கெல்லாம் அதே மாதிரி பசுமாட்டு கிடாரிங்கெல்லாம் வந்து ஜோடியாக வந்து கிடைக்குங்க பொய்கை சந்தையில். இங்கே நிற்கிறது எல்லாமே வண்டி காளைங்க தான். வண்டி காளைங்கெல்லாம் பொய்கை சந்தை, வேலூர் பொய்கை சந்தையில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. நிற்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான வண்டி காளைங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி, பல்லுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. 80 ரூபா 90 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1.5 லட்சம் வரைக்கும் விற்கிதுங்க வண்டி காளைங்க. நிற்கிது பாருங்க. நல்லா பெரிய பெரிய வண்டி காலை எல்லாம் 1,20,000, 1,30,000, 1.5 லட்சம் வரைக்கும் விற்குதுங்க. அதெல்லாம் சைஸ் பாருங்க. அந்த கொம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்குதுங்க கொம்பு. சரியான கொம்பு. எவ்வளோ சொல்கிறாரு? எவ்வளோ சொல்கிறாரு? எவ்வளோ சொல்கிறாரு? 45, 30. ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்களாம். சரியான சைஸ் 35,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. கொம்பு தாங்க சரியான சைஸ். அடி அம்மா பெரிய கொம்பு. ஆமாம் ஆமாம். இங்கே நிற்குதுங்க பாருங்க எல்லாம் வண்டி காளையம். வாணியம்படி வியாபாரி பாயும் வந்திருக்காருங்க பொய்கைக்கு. நிற்கிறது எல்லாமே வந்து வண்டி காளைகள் எல்லாம் ஆந்திராவிலேருந்து வரும். இங்கே வேலூர் எல்லா ஏரியாவிலேருந்து கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த வாரம் சந்தை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது.
இந்த பக்கம் நிறைய ஜோடிங்க வண்டி காலைங்க இருக்கு. வண்டி காலைங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வண்டி காலைங்க. நல்லா பெரிய சைஸ் வண்டி காலைங்க. வேலூர் பொய்கை மாட்டு சந்தையில் நல்லா பெரிய பெரிய காளைங்க வண்டி காளைங்கெல்லாம் கிடைக்கும். பொய்கை சந்தையில் வண்டி காளைங்கெல்லாம் கிடைக்கும். இதுவா வந்து என்ன போகுது? ஆம்பூர். சரிண்ணா ஆம்பூர் போதுங்களாங்க. 135ங்களாங்க இந்த ஜோடி. இந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குது. நல்லா பெரிய ஜோடி தான் இதுவும் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆனது. இதுவும் எப்படியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாங்க போயிருக்கும். இந்த மாதிரி காலை, இந்த பெரிய காலை. முறா எருமையா பொய்ய சந்தை என்ன சைஸில் இருக்குது பாருங்க. நல்லா முறைச்சி பார்க்குதுங்க நம்மளை. நல்லா பெரிய சைஸு. இதெல்லாம் எப்படி பார்த்தோன்னா ஒரு 10 லிட்டர் 15 லிட்டருக்கு கறங்குங்க முறா எருமெல்லாம். ஆனால் சைஸ் அந்த மாதிரி சைஸில் இருக்குது எருமை. நல்லா பெரிய சைஸு. புஸ்ஸு நின்றுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் சைஸ். நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த வண்டிகளை? இவங்கெல்லாம் வாணியம்படிக்கு வர்றவங்க தான் ஆந்திராவிலேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொய்கைக்கு கொண்டு வந்திருக்காங்க. வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க மக்களே, எல்லாம் கிடாரி கண்ணுங்க. செவலை வேறு லெவலில் இருக்குது ரெண்டுமே. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டும் சேம் ஹைட்டு சேம் கலரு. பொய்கை மாட்டு சந்தையில் வளர்ப்புக்கு இந்த மாதிரி கண்ணு தாங்க வாங்கணும். வாங்கி நம்ம வீட்டுக்கிட்ட வளர்க்கும் போது தான் ஜம்மான நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ ஜம்மன் இருக்குது கண்ணுக்குட்டிங்க. இந்த பக்கம் ஒரு ஜோடி காளை கன்று குட்டிகள். நல்ல அழகான குட்டிங்க. மயிலை பல்லு வைக்காத கன்று குட்டிகள், வளர்ப்பு குட்டிங்க. எவ்வளோக்கு ப்ரோ முடிஞ்சிச்சு? 53. 53,500 முடிஞ்சிருக்குங்க. பல்ல வைக்காத வாழைக்கன்றுங்க, வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க. நல்லா இருக்குது கண்ணுக்குட்டி. 53,500 முடிஞ்சிருக்கு. லெஃப்ட் நல்லா பெரிய சைஸ். ஹைட்டு சரியான ஹைட்டுங்க. வர மாட்டேன்னு அட்டம் பிடிக்குதுங்க இந்த காளைக்கன்று. எல்லாம் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 60 ரூபாய்க்கு இருக்குங்க. என் நண்பர் ஒருத்தர் வந்து சின்ன 2 வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்காரு மயில கலரில். ஸோ எந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு, எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
ஆ? திருச்சேரி ஓயம்மா சென்னையா ஆஹா ஓகே ஸோ எதுக்காக இந்த கண்ணுக்குட்டிங்க வந்து வாங்கியிருக்கீங்கண்ணா ரேக்லா வண்டி அங்கேயும் ரேக்லா போதுங்களாண்ணா சென்னையிலையும் ஓகே ரேக்லாக்காக வாங்கியிருக்காங்க ரெண்டுங்க பல்லு வைக்காத கண்ணுக்குட்டிங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா 52க்கு ஓகே ஓகே இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வளர்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரேக்லாக்கை யூஸ் பண்ணுவீங்க 1 வருஷம் ஒரு வருஷம் ஆனால் தான் அதான் 1 வருஷம் வளர்த்தா தான் அது அந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகே ஓகே நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து ரேக்லாலாம் 2 வருஷமா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா